ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 பச்சை மிளகா, 3 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சது இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம். குக்கர் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் போட்டுக்கிறோம். அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, இதையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, நம்ம எடுத்து வச்சுருந்த 3 பச்சை மிளகா, 3 பூண்டு பல், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்குற மாதிரி வதக்கிக்கலாம். தென் 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு, இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, அந்த பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 1.5 கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். முழுசாகவே போட்டுக்கலாம். வேணால் நம்ம வைக்க போகிறது சின்ன வெங்காய சாம்பார் தான், இன்ஸ்டன்ட் சின்ன வெங்காய சாம்பார். இது மினிமம் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற டைமில் சின்ன வெங்காயம் மட்டும் உரிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். தக்காளியும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் சாம்பார் தூள், வீட்டிலே அரைச்ச சாம்பார் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வெங்காயம் தக்காளியோடு அந்த மசாலாவும் சேர்ந்து வதங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். துவரம்பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு 3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியிலே ஊற வச்சுருக்கேன். அப்போ வந்து சீக்கிரம் வெந்துடும் நம்மளுக்கு. அதனால் தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த துவரம்பருப்பை அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். வேக வைக்கணும்னு தேவையில்லை. இப்போ குக்கரில் விசில் விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாம்பார் வந்து ரெடி ஆயிடும். பாருங்கள், வெங்காயத்தோட மசாலா வந்து எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு துவரம் போட்டுட்டு இந்த துவரம்பருப்பு பொங்கி பொங்கி குக்கரில் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து ஊற்றிக்கங்க. சாம்பாரோட கன்சிஸ்டன்சி எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் ஊற்றி குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சாம்பார், இன்ஸ்டன்ட் வெங்காய சாம்பார் வந்து ரெடி. இது வந்து பேச்சுலர் கூட இல்லை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதோட அதிகமாக இந்த டைம் ஆகவே ஆகாது. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். கெட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணி போட்டுக்கோங்க. மேலே மல்லித்தலை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சுவையான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி. இதே மாதிரி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.